நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் 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 டூப்பரா உங்களுக்கு இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றது உண்மை. ஸோ நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. 7 கிரகங்கள் தன் இடத்தை மாத்துது. அதுல நிறைய சாதகங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அது ஒன்னொன்னு எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு கேது வந்துடுறார். ஸோ வாக்குல நாக்குல மட்டும் ரொம்ப கவனம். அது எப்போன்றது கடைசியில நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மாசம் 2 முக்கிய நிகழ்வுகள் நடக்குது. ஒன்னு குரு பெயர்ச்சி, இன்னொன்னு ராகு கேது பெயர்ச்சி. அண்ட் மேலும் பல கிரகங்கள் தன்னுடைய இடத்துல இருந்து உங்களுக்கு மாறுது அப்படின்றது தெள்ளன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரா வேலை கிடைக்க போகுது. பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. அதாவது பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு தான். அதாவது ராகு 8ல போய் உட்கார்ந்திருந்தும் உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு குரு கொடுக்குது அப்படின்னா இதை விட வேற என்னங்க வேணும்? ராகு குருவாகவே உங்களுக்கு வேலை செய்ய போறார் அப்படின்னா இது மிகப்பெரிய ஜாக்பாட். அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லிட்டே தான் இருக்க போறீங்க. என்னெல்லாம் இப்படி நீங்க கிராஸ் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க மூவ் பண்ணிட்டே போயிடுவீங்க. அது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அப்பயும் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு ஸ்பீட் எடுக்காம இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் வீட்டுல சனி பகவான் அப்படின்றது ஓகே தான், பட் ஸ்டில் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல கிரகங்கள் சாதகமா இருக்கு. அதனால நீங்க அதையும் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க மேலேயே தான் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிட்டு இருக்கார். சோ இதனால சில விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவும் 4ஆம் வீட்டை பார்க்கிறார், செவ்வாயும் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய தாய்க்கு ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துல பல செலவுகள் வர்றதுக்கும் அச்சுறுத்தலான பல விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் குரு பார்வாங்க இருக்கிறதுனால அது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சரியா போயிடும். அண்ட் மேஜிக்கலி மெடிக்கல் மிராக்கல்ன்ற மாதிரி பயப்படாம கடைசியில அது எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துடும். ஸோ எதுலையுமே பயப்படாம நீங்க டபுள் ஒப்பீனியன், ட்ரிபிள் ஒப்பீனியன் டாக்டர்கிட்ட எடுங்க. அதே மாதிரி தாய்க்கு சைடு எஃபெக்ட் இதனால ஏதாவது வருமா அப்படின்றத நீங்க அலசி ஆராய்ஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிளஸ்ஸாவே அமையும். அது மட்டும் இல்ல, தாய் வழி சொத்துல சில ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தாய்க்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அண்ட் அவங்களால உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். பட் எதுவாக இருந்தாலும் தாய் மனம் கோணாம நடந்துக்கணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய முக்கியம். ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் முதல் ஆசீர்வாதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தூர தேசத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மா ஏதாவது உங்களை மனசு கொத்துற மாதிரி, திட்டுற மாதிரி, மனசு நோகும்படி ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல, டெய்லி அவங்களோட அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆவது நீங்க பேசுங்க. வீடியோ கால்ல பேசுங்க. அப்ப கண்டிப்பா டிஸ்கம்ஃபர்ட் ஆகுன்றது மனோநிலைக்கு கொண்டு வந்துருங்க. பட் ஸ்டில் அவங்களோட பேசி அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா போகாது. ஏன்னா அந்த சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரன் இப்போ உச்சம் பெற்று சூப்பரா இருக்கிறதுனால நீங்க இப்ப அந்த சகிப்புத்தன்மை, அந்த ஒரு பொறுமையை ஏற்படுத்துறதுனால மிகவும் உங்க மேல ஒரு அன்பும் பாசமும் தாய்க்கும் தாய் வழிக்கும் பிறகு பிற்பகுதியில, அதாவது ஆஃப்டர் a period of time உங்களுக்கு அதுவே ரொம்ப சாதகமா அமையும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நிலையில இருக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியில ராகு சூப்பர்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா 2வது விஷயம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அப்படின்றது சூரியன் வீட்டுல கேது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துல குழப்பம் அப்படின்றது நீங்க இன்னொரு 18 மாசம் டிராவல் பண்ணத்தான் போறீங்க. பட் அந்த குழப்பம் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க எதுவுமே எஸ் நான் முடிச்சு கொடுக்குறேன் கான்பிடென்டான பேச்சு அப்படின்றதும், எந்த ஒரு சவால்களை ஏத்துக்கிறதும், எந்த ஒரு
விஷயத்தையும் நீங்க வாக்கு கொடுக்கறதும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த இரிட்டேஷன் வார்த்தைகளை வேற மாதிரி பேச வச்சிடும். ஸோ நாக்கில் கவனம், வாக்கில் கவனம், இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தாலே மற்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஃபாரின் சான்சஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை சூப்பரா கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்கும் போது கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்துருவாங்க. யாரெல்லாம் அப்ராடுக்கு போகணும் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, வராமலேயே தடுத்துட்டே இருக்கோ அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பா நீங்க அப்ராட் போறதுக்கும் அங்க போயும் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபாரின் டைப்போடையும் ஃபாரின் ஆர்டர்ஸ் வர்றதுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா, அதனால வருமானம் 3 மடங்கு பெருகிறதுக்கும் நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு டெக்னிக் உங்களுக்கு டக்குன்னு ஈஸியா தெரியும். அந்த டெக்னிக்னால மற்றவங்க பண்ண முடியாதது நீங்க பண்ண வச்சு அதன் மூலியமா நீங்க டபுள் ட்ரிபிள் சார்ஜஸ் வாங்கி நீங்க அமோகமா உங்களுடைய டிசைனிங், உங்களுடைய ஆர்கிடெக்ட், உங்களுடைய கலைநயத்தினால நீங்க பெரிய லெவல்ல வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றத சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்றது, இதனால வீடுனால பிரச்சனை, கோர்ட்டுனால பிரச்சனை, கேஸ்னால பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, எதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்களேன். அந்த பிரச்சனை அப்படின்னு நீங்க எதெல்லாம் எழுதுறீங்களோ உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு குருனுடைய வீட்டையே, உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி குரு, அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது யாரோ எந்த வழியிலயோ அந்தந்த ஃபீல்டுல எந்தெந்த பிரச்சனையோ அதுக்கு யாரோ உதவி ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு ஸ்மூத்தாவே எல்லா பிரச்சனைகளும் முடியக்கூடிய வகையில இருக்கு. இது மிக மிக மிகப்பெரிய யோக அமைப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 10லயும் 11லயும் டிராவல் பண்ண போறார். அதனால பொருளாதாரம் பல விதத்துல உங்களுக்கு பெருகும். ஆனா அலைச்சல் அதிகமா இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, நீங்க பக்கீனா ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, ஆனா அதனால மற்ற விஷயத்த நீங்க மறந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி, உங்களுடைய டார்கெட்ல பயங்கரமா இருப்பீங்க, கடைசியில பார்த்தா கரண்ட் பில்ல கட்ட விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஆர்கனைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி எதுக்கெல்லாம் நீங்க முக்கியமா, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் பில் கட்டுறது, கவர்மெண்ட் சம்பந்தமான வெல்த் டாக்ஸ் கட்டுறது, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டுறது, அது இஎம்ஐ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மட்டும் நீங்க லேபிள் பண்ணிட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கட்டுற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அண்ட் அந்த வாக்குன்னு சொன்னது உங்க சந்திராஷ்டமம் தண்ணிக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை மட்டும் மிஸ் பண்ண வேண்டாம். திருமணம் அப்படின்றது ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்க கட்ட பொருத்த மட்டும் ரொம்ப நல்லா பார்த்து நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா 2ல கேது, குடும்பஸ்தானத்துல கேது வர்றதுனால தான் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க ஜாதகத்திலயும் ராகு கேதுனுடைய நிலையை பார்த்து அதுக்கு ஏதாவது பிரீத்திகள் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கிறது சிறப்பு. நீங்க சூப்பரா வர்றதுக்கு உங்களுக்கு விநாயகர் தான் ரொம்ப முக்கியம். அருகம்புல் உங்க பக்கத்திலேயே இருக்கட்டும். டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். அது முடியாது அப்படின்ற பட்சத்துல காலையில எழுந்திருச்ச உடனேயே விநாயக பஞ்சரத்னம் நீங்க கேட்டுட்டு அருகம்புல் ஒரு பிட் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போகலாம். உங்க சந்திராஷ்டம டைம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி கடகலக்ன நண்பர்களே, அன்னைக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்குங்க. சந்திரன்னா அம்மா, அன்னைக்கு மட்டும் அம்மாவோட பிரச்சனை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இழுத்துட்டு வந்துடாதீங்க. அண்ட் வாக்கு அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா 20ஆம் தேதி 7:35 காலையிலிருந்து 22ஆம் தேதி மதியம் 12:08 வரைக்கும் இருக்கு. 12:08 வரைக்கும் இருந்தாலும் அன்னைக்கு நாள் முழுக்கவே கொஞ்சம் பேச்சிலையும் வாக்கிலையும் தாயுடனும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ஈஸியா இந்த மாசத்துல சூப்பரா ஜெயிக்கக்கூடிய மாசம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ரீச் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.